Hello everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த மேக்கப் லுக் தான். एक्चुअली இது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து just 5 products வச்சு தான் இந்த மேக்கப் லுக்கே வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். just 5 products தான். And இந்த வீடியோ வந்து purely for beginnersக்கு தான். ஏனா அவங்களுக்கு வந்து எப்படி மினிமல் products வச்சு அழகா மேக்கப் பண்ணிக்கிறதுன்றது வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். மேக்கப்ல வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து கேம் சேஞ்சிங் ஸ்டெப்ஸ் அப்படினு சொல்வாங்க. அது என்ன அப்படினா நம்ம லுக்கே வந்து இன்ஸ்டன்ட்டா இவ்வளவா அப்படின்ற மாதிரி மாற்றக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் அதெல்லாம் வந்து ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை தான் வெறும் 5 ப்ராடக்ட்ஸை வச்சு நான் வந்து இன்றைக்கி பிகினர்ஸ்க்காக வந்து பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அந்த கேம் சேஞ்சிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் ஸ்கின்னில் வந்து சீட்டிங் ரொட்டீன் எல்லாம் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பேஸ்க்கு வந்து இந்த டேஸ்லரோட காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஹனி R32 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பேஸ்க்கு வந்து பெருசாக எந்த மேக்கப்பும் பண்ண போகிறது கிடையாது. இந்த காம்பேக்ட் மட்டும்தான். காரணம் இது வந்து பிகினர்ஸ் மேக்கப் கிட். ஸோ டெய்லி வந்து இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த காம்பேக்ட் பவுடர் நான் எடுத்ததுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்பேக்ட் பவுடர். ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பேஸ்க்கு வந்து எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் இல்லாட்டி பிபி க்ரீம், சிசி க்ரீம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலே வந்து ஆல்ரெடி பிபி க்ரீம் வச்சு வந்து ஒரு மேக்கப் லுக் வந்து போட்டிருக்கோம். அது எவ்ரிடே மேக்கப் லுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து சின்ன ஸ்கார்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிடும். ஸோ அதனால் எனக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் வந்து கழுத்துக்கு காதுக்கும் வந்து மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம பேஸ் மேக்கப் வந்து முடிச்சாச்சு. இன்னும் அவ்வளோதான். நம்ம இன்னும் வந்து ஐப்ரோஸ்க்கு போகிறோம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஏடிஎஸோட இந்த ப்ரௌ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். நீங்கள் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரஷ்ஷும் எதுவுமே எடுக்க போகிறது இல்லை. நான் கையாலே தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம கையாலே வந்து இந்த ஐப்ரோஸை வந்து நீட்டாக ஒரு லைனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கே நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கீழே மட்டும் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலே வந்து பாதிலேருந்து லைன் பண்ணிக்கிறேன். உங்கள் ஐப்ரோ ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. ஐப்ரோஸ் தான் வந்து மேக்கப்லேயே வந்து ரொம்ப மெயின். நிறைய பேர் வந்து ஐப்ரோஸ் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக ஐப்ரோஸ் தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இதுவரையும் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு பயமாக இருந்தது இல்லை தப்பாயிடும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறேன். பென்சிலை வந்து இப்படி பாயிண்ட்டாக பிடிக்காமல் இப்படி கொஞ்சம் ஆங்கிள்டாக வந்து பிடிச்சிட்டு இப்படி வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் கீழே மட்டும் லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே வந்து ஒரு 3/4 மேலே மட்டும் லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோடய இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கராலே அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எந்த ப்ரஷ்ஷும் எடுக்கலை. ஸோ அப்போ தான் வந்து திட்டாக தெரியாது. அங்கங்கே வந்து கொஞ்சம் ஹார்ஷ் பார்ட்டிகல்ஸ் வந்து உட்காந்துருந்தாலும் அது வந்து பிளெண்ட் ஆகி போயிடும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் அதே ஃபிங்கரில் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான். இந்த ஐப்ரோஸ் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஐப்ரோஸ் எப்படி இருக்குது, இந்த ஐப்ரோஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த சைடு ஃபேஸே வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த சைடு ஃபேஸில் நம்ம வந்து எந்த மேக்கப் போடாட்டியும் வந்து கொஞ்சம் லிஃப்ட் அப் பண்ணி காட்டும். அதான் வந்து ஐப்ரோஸோட ரோல். நான் வந்து ஐப்ரோஸை வந்து என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஈவன் நான் வந்து வீட்டில் இருக்கும் போதுமே வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் பண்ணிக்குவேன். இப்போ நம்ம வந்து இந்த ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிக்கலாம்.
பிகினர்ஸ் மேக்கப் லுக் அப்படின்றதுனால இதை வந்து ரொம்பவே வந்து சட்டிலாக வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸ்? முன்னாடி ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஐப்ரோ ஸ்டெப் வந்து எப்போயுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மேக்கப்பில் என்ன கேம் சேஞ்சர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணதுக்கு மறக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு மேக்கப்புமே போடாட்டா கூட லிப்ஸ்டிக் போட்டாலே போதும் நம்ம வந்து ஏதோ ரொம்ப ஹெவியாக மேக்கப் பண்ண மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெட்டில் ஒன்றும் பிங்க்கில் ஒன்றும் அண்ட் ஒரு நியூட்ரலாக எல்லாத்துக்கும் போடுற மாதிரியான ஒரு கலர் வச்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து Elle கலர் பாப்ஸ் மேட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ரோஸ்ட்டு. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட். இதை வந்து நான் எவ்ரிடே மேக்கப் லுக்லேயும் இந்த லிப்ஸ்டிக்கை தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டார்க்காக வேணால் நீங்கள் வந்து டார்க்காக அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா டார்க் லிப்ஸ்டிக்குமே நம்ம வந்து லைட்டாக வந்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நம்ம லுக்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் எவ்ரிடே பேசிஸில் வந்து ஹெவியாலாம் மேக்கப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஐப்ரோஸும் லிப்ஸ்டிக் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் என்கிட்ட வந்து நீ வந்து ஒரு 2 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸும் லிப்ஸ்டிக்கும் தான் பிக் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து மேக்கப்பில் இருக்கக்கூடிய 2 பெரிய கேம் சேஞ்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐஸ்க்கு போக போகிறோம். ஐஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஐலைனர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு காஜல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே பிடிக்கும்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஐலைனர் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த Dazzlerோட ஐலைனர் வந்து எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிசில்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து எவ்வளோ தின் லைனர் போட முடியுமோ அவ்வளோ தின்னாக போட முடியும். ஒருத்தங்க ஒரு மாதிரி வந்து அப்ளை பண்ணுவாங்க. சிலர் வந்து எண்ட்லேருந்து உள்ளே கொண்டு போவாங்க, சிலர் வந்து மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுப்பாங்க. நான் வந்து எப்போதுமே வந்து மிடில்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் மிடில்லேருந்து எண்டு வரையும் வந்து போட்டுட்டேன். இப்போ நான் வந்து விங் மாதிரி பண்ண போகிறேன். சின்ன விங் தான். அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ஐப்ரோஸ் வந்து எங்கே முடியுதோ இங்கே நம்ம ஐஸ் எண்ட்லேருந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து எங்கே முடியுதோ அதை நோக்கி வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் மாதிரி லைன் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்ட்ரோக்லேருந்து அந்த மேலே போட்டிருக்க லைனை வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியுதா இப்போ நம்மளுடைய இன்னர் ஐட்ஸில் வந்து எப்போதுமே வந்து தின்னாக தான் போடணும். தின்னாக வந்து அதுக்கப்புறமா ப்ராட் ஆகிற மாதிரி போடணும். ஸோ அவ்வளோதான் போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா ஃப்ரண்ட்டில் வந்து தின்னாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ப்ராடாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு விங் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஐலைட்ஸ்லேயும் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான் என்னோட 2 ஐலைட்ஸும் நான் வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து காஜல் அப்ளை பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். எனக்கு வந்து பேசிக்காக வந்து காஜல் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த Dazzler ஐலைனரே வந்து நான் வந்து கீழே என்னோடய லோவர் ஐலைட்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ரொம்ப தின்னாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப உள்ள இன்னர் கார்னர் வரையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கல. ஒரு 3/4 சும்மா சின்னதாக லைன் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான் என்னோடய 2 ஐஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பவுடர் இல்லாட்டி ஃபவுண்டேஷன் இல்லை என்ன போட்டாலும் சரி நம்ம ஐலாஷ்லேயும் அந்த ஐப்ரோஸ்லேயும் வந்து அந்த பவுடரோ இதெல்லாம் வந்து போய் உட்காந்துக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து ரொம்பவே டல்லாக காட்டும். அதுக்கு தான் நம்ம வந்து ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம மஸ்காராவும் அப்ளை பண்ணுறோம். ஸோ மஸ்காரா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்ரிடே பேசிஸ்க்கு ஓகே. சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுத்திருக்க மஸ்காரா வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா. இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மஸ்காரா. ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மஸ்காரா வந்து எப்போதுமே வந்து எடுக்கும்போது அந்த வாண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவை வந்து எப்போதுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து நம்ம ஐ ஷேப்புக்கு வந்து வச்சுட்டு அப்ளை பண்ணணும். ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். வெறுமனே வந்து இந்த நம்ம டிப் ஆஃப் த ஐலாஷில் வந்து வைக்கக்கூடாது. உள்ளே இருந்து ரூட்லேருந்து தான் மேலே கொண்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஒரு லேஷஸையும் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க.
அது வந்து எப்போதுமே ஒன்றோட ஒன்று ஒட்டி கிளம்ஸியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லோவர் ஐலிட்ஸ். அப்பர் ஐலிட்ஸில் பண்ணி முடித்தோடனே கீழேயும் வந்து பண்ணிடுங்க, இல்லாட்டா வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஐஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஐஸை வந்து வைடாக காட்டும் இந்த மஸ்காரா அப்ளை பண்ணுறப்போ வந்து. ஸோ உங்களுக்கு மஸ்காரா அப்ளை பண்ணும்போது இப்படிலாம் பட்டுட்டுனா வந்து ஒரியே பண்ணாதீங்க. எனக்குலாம் எல்லா வட்டியும் கண்டிப்பாக வந்து பட்டுரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து வெட்டாக இருக்கும் போதே வந்து எடுத்தோன்னா அந்த இடமே வந்து ரொம்ப பிளாக் ஆயிரும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சது ஃபேஸ் மேக்கப்பில். இப்போ பிந்தி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணல. பட் லுக் வந்து என்னமோ நிறைய யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து அந்த கேம் சேஞ்சர் மேக்கப்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லுக்கை வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து ஃபினிஷ்டு லுக். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் சீரீஸில் வந்து எபிசோட் 3 வந்து வர இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து போடுவேன், நான் சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், see you on the next video. Until then, bye bye, take care.